ஹாய், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டர்ஸ் 58 அப்படிங்கிற கான்டெஸ்ட்டில் இருக்கிற பிரேக் த எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அரேவும் அந்த அரேவோட லென்த்தும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரேல எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரே பேரிட்டியில் இருக்கிற மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் பேரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேரிட்டி அப்படின்னா என்னென்னா ஆஃப் த சேம் டைப், ஒரே மாதிரி இருக்கணும். என்ன டைப்புங்கிறத நான் சொல்கிறேன். இதை நம்ம என்ன பண்ணணும், சேம் பேரிட்டியாக மாற்றுறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எத்தனை இருந்தால் நம்ம அந்த அரேவை சேம் பேரிட்டி இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கிற அரேவாக மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பேரிட்டினா என்னன்னு பார்ப்போம். பேரிட்டி வந்துட்டு 2 டைப்ஸ். ஒன்று ஈவன் பேரிட்டி, இன்னொன்று ஆட் பேரிட்டி. அப்படின்னா என்னென்னா ஒரு அரேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ஆல் எலிமெண்ட்ஸ் ஈவனாக இருந்தால் தட் இஸ் ஈவன் பேரிட்டி. ஆல் எலிமெண்ட்ஸுமே ஆடாக இருந்துச்சுன்னா அது ஆட் பேரிட்டி. இதுதான் இதோட டிஃப்ரென்ஷியேஷன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு அரே கொடுத்துருந்தாலும் எல்லா நம்பரையும் ஈவனாக ஆக்கணும், இல்லை எல்லா நம்பரையும் ஆட் ஆக்கணும். ஸோ இப்போ ஒரு அரே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்னென்ன டைப்பில் கொடுத்துருப்பாங்க, எல்லா எலிமெண்ட்டையும் ஈவனாக கொடுத்துருப்பாங்க, இல்லை எல்லா எலிமெண்ட்டையும் ஆடாக கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஈவன் அண்ட் ஆட் எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. இது மூணை தவிர்த்து நமக்கு வேறு எந்த காசுமே கிடையாது. எல்லாமே ஈவனாக இருந்தால் என்ன, நமக்கு எந்த ஆப்ரேஷன்ஸுமே பண்ண வேணாம், 0 ஆப்ரேஷன்ஸ், ஏன்னா அது ஆல்ரெடி ஈவன் பேரிட்டி. அதே ஆல் ஆடாக கொடுத்துருந்தாலும் நம்ம எந்த ஆப்ரேஷனும் பண்ண வேணாம், ஸோ 0 ஆப்ரேஷன், ஏன்னா அது ஆல்ரெடி ஆட் பேரிட்டி. இப்போ ஈவன் ப்ளஸ் ஆடுக்கு தான் நம்ம பண்ண வேண்டிய மெயின் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 5 2 6 3 1 இப்படி ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம எப்படி மாற்ற போகிறோம். இப்போது ஈவனாக ஒரு டிஜிட் இருக்குன்னா அதை என்னென்னவா மாற்றலாம், ஈவன் ப்ளஸ் ஈவன் இஸ் ஈவன். அதே மாதிரி ஆட் ப்ளஸ் ஆட் இஸ் ஈவன், கரெக்டாக. அதுவே ஒரு ஆடை நம்ம மாற்றணும் அப்படின்னா ஆட் ப்ளஸ் ஈவன், இல்லை ஈவன் ப்ளஸ் ஆட். இதுதான் இதோட ஃபார்ம்ஸே, ஓகேவா. இது பேசிக்காக நம்மளோட ஆட் ஈவன் ஃபார்ம்ஸ். அது இதில் என்ன கண்டிஷன் மெயினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஈவன் எலிமெண்ட் இல்லை ஆட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டை ரெண்டாக பிரிக்கலாம், ஒரு எலிமெண்ட்டை ரெண்டாக பிரிக்கலாம், ஓகேவா. அந்த ரெண்டாக பிரிக்கிறதுக்கு பேர் 1 ஆப்ரேஷன். ஆனால் அந்த ரெண்டாக பிரிக்கிறது எப்படி இருக்கணும்னா இப்போ இங்கே ஏ இங்கே பின்னா எலிமெண்ட் ஷுட் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இது ஸ்ப்ளிட் பண்ணுறதோட அடிஷன் வேல்யூ தான் எலிமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் நான் இங்கே அடிஷன் ஆப்ரேஷனுக்கு ஈவன் அண்ட் ஆடுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஆடை நம்ம ஆட் ப்ளஸ் ஈவன் இல்லை ஈவன் ப்ளஸ் ஆட்னு கொடுத்தோம்னா எப்படியும் சேம் பேரிட்டி வரவே வராது. ஆனால் ஈவனை நம்ம ஈவன் ப்ளஸ் ஈவன் இல்லை ஆட் ப்ளஸ் ஆட் அப்படின்னு மாற்றிட்டோம் அப்படின்னா இட் வில் பிகம் இன்டு 1 பேரிட்டி. இப்போ புரியறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 5ஐ எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம், 5 and 0 4 1 3 2 இதுக்கு மேலே ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, இல்லைனா அதே ஐட்ரேஷன்ஸ் தான் திரும்ப வரும். இதில் என்ன, இப்போ ஆல்ரெடி இது எல்லாமே ஆடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா பேரிட்டியும் ஆடில் இருக்குது, 5ம் ஆடில் இருக்குது, பிரச்சனையே இல்லை. எல்லா பேரிட்டியும் ஈவனில் இருக்குது, இதை நம்ம ஈவனாக மாற்றணும் 5ஐ மட்டும் அப்படின்னா 5ஐ எப்படி ஈவனாக மாற்றுவீங்க, ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ இதை மாற்ற முடியாது. ஸோ ஒரு ஆட் டிஜிட்டை நம்ம என்ன செஞ்சும் ஆட் பேரிட்டியாகவும் மாற்ற முடியாது, ஈவன் பேரிட்டியாகவும் மாற்றவே முடியாது. இப்போ இதையே நான் 6 எடுத்துக்கிறேன். 6ஐ எப்படியெல்லாம் மாற்றலாம், 6 0 5 1 4 2 3 3. இப்போ மித்தது எல்லாமே ஈவனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஈவன், நம்ம எதுவும் சேஞ்சே பண்ண தேவையில்லை. அதுவே மித்தது எல்லாம் ஆடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதை நம்ம இந்த ஸ்ப்ளிட்டையோ யூஸ் பண்ணி இதையும் ஆட் பேரிட்டியாக மாற்றிடலாம். இதை நான் காமிச்சிட்றேன். நான் என்ன சொன்னேன், இப்போ ஈவனாக இருந்தால் மாற்ற முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 5 3 1 மாற்றவே தேவையில்லை. இப்போ 2 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 1 and 1 ஒரு ஆப்ரேஷன் வந்துருச்சு. இப்போ 6 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 5 and 1னும் ஸ்ப்ளிட் பண்ணலாம், 3 and 3னும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதுவும் 1 சிங்கிள் ஆப்ரேஷன், ரெண்டில் ஏதோ ஒன்று தான் பண்ண போகிறீங்க. ஸோ 1 ஆப்ரேஷன். ஸோ மொத்தமாக 2 ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க.
இதை நம்ம ரெண்டுங்கிறது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எத்தனை நம்பர் ஆஃப் ஈவன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் அதோட ஆன்சர். இப்போ 2 and 6 ரெண்டு ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுக்கு நம்ம அல்காரிதம் எழுதுவோம். ஓகே, TNL மூணுக்கும் இன்புட் வாங்கிக்கலாம். வாங்கினதுக்கப்புறம் ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இன் லிஸ்ட், அந்த அரேயில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈவனாக இருக்கா ஆடாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவுண்ட் பண்ணுன்னா ஈவன் கவுண்ட் ஒன்று 0, ஆட் கவுண்ட் ஒன்று 0ன்னு நம்ம முதல்ல டிக்ளேர் பண்ணிக்கணும். அப்போ தான் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உள்ளே என்ன பண்ண போகிறோம், அந்த எலிமெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் ஈவன். ஸோ ஈவன் ப்ளஸ் ப்ளஸ் பண்ண போகிறோம். அதே எல்ஸாக இருந்துச்சுனாலே என்ன அர்த்தம், எலிமெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் 2 நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஸோ ஆட் இஸ் ப்ளஸ் ப்ளஸ் இப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். நான் என்ன சொன்னேன், எல்லாம் ஈவனாக இருந்தாலும் 0 ஆப்ரேஷன்ஸ், எல்லாம் ஆடாக இருந்தாலும் 0 ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறமா இந்த ஃபார்வர்ட் லைனில் ஒரு இஃப் போட்டு ஈவனோட கவுண்ட் ஈக்குவல் டு என்னாக இருந்தாலோ இல்லை ஆடோட கவுண்ட் ஈக்குவல் டு என்னாக இருந்தாலோ என்ன ஆகும், ஆன்சர் வந்துட்டு 0. அதுவே எல்ஸ் போர்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் சொன்ன மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் ஈவன் டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஈவனுங்கிற வேல்யூவில் ஈவன் டிஜிட்ஸ் எத்தனை இருக்குன்னு நம்ம இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ n மைனஸ் ஈவன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ இந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டோம். அல்காரிதமில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் பைத்தானில் கோட் எழுதியிருக்கேன். டீக்கு முதல்ல இன்புட் வாங்கியாச்சு. அப்புறம் ஒவ்வொரு ஐட்ரேஷன் ஆஃப் டீக்கும் என் அண்ட் எல் வாங்கியிருக்கேன், எல்ல லிஸ்ட்டாக. அப்புறம் ஆட் அண்ட் ஈவன் இஸ் ஈக்குவல் டு 0. இது எதுக்கு அப்படின்னா அதோட கவுண்ட், ஆட் வேல்யூஸ் எத்தனை இருக்குது, ஈவன் வேல்யூஸ் எத்தனை இருக்குது அரேல அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அதோட கவுண்ட் வேல்யூ 0 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணி அதில் ஈவனாக இருந்தால் ஈவன் இஸ் ஈக்குவல் டு ஈவன் ப்ளஸ் 1, ஆடாக இருந்தால் ஆட் இஸ் ஈக்குவல் டு ஆட் ப்ளஸ் 1 அப்படின்னு நான் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஈவன் டிஜிட்ஸும் லென்த் ஆஃப் த அரேவும் சேமாக இருந்தாலோ இல்லை நம்பர் ஆஃப் ஆட் டிஜிட்ஸும் லென்த் ஆஃப் த அரேவும் சேமாக இருந்தாலோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா எந்த ஆப்ரேஷன்ஸுமே தேவையில்லை. இல்லை அப்படின்னா ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஈவன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. இங்கே 0 and 1 தான் கொடுத்துருக்கு. கரெக்ட் ஆன்சர் வந்துருச்சு. சப்மிட் பண்ணலாம். கரெக்ட் ஆன்சர். எல்லா டெஸ்ட் கேஸுமே கரெக்டாக சால்வ் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.